வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை செயலாளராகிறார் மூத்த IAS அதிகாரி சிவ்தாஸ் மீனா. அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. திருப்போரூர் அருகே அதிவேகமாக வந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்து. கல்லூரி மாணவர்கள் 4 பேர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. பாலக்காடு அருகே தாயை பிரிந்து வனத்துறையினரின் அரவணைப்பில் இருந்த குட்டி யானை சோர்வாகவும் உணவு உட்கொள்ளாமலும் இருந்த நிலையில் திடீர் உயிரிழப்பு. நெல்லையப்பர் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு திருவீதியுலா. சுவாமிகள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி காட்சி. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தேசிய மகளிர் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது தமிழக அணி. முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி பாராட்டு. 5 பேரை பலி கொண்ட டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்கள் அட்லாண்டிக் கடலின் ஆழமான பகுதியிலிருந்து மீட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. இனி விரிவான செய்திகள். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகையை இஸ்லாமிய மக்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பக்ரீத் பண்டிகை அன்பையும் தியாகத்தையும் விளக்கும் புனித பண்டிகை என்று குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பக்ரீத் திருநாள் அனைவருக்கும் அமைதி, வளம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்கட்டும் என்று துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மனமார்ந்த பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சமத்துவம், சகோதரத்துவத்தின்படி நபிகள் வழி நடக்கும் இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். ஏழை எளியோரின் பசி தீர்த்து கொண்டாடும் தியாகத்தின் திருநாள் இது எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பும் கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், பிரதமர் முன்மொழிந்துள்ள பொது சிவில் சட்டம் அனைவருக்கும் பலனளிக்கக்கூடியது என்று கூறினார். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பிரச்சினைகளை உருவாக்குவது திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனையோ பெரிய பெரிய கோயில்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதை விட்டு ஒரு மாசமும் சிதம்பரம் கோயில்ல தீட்சிதரை வச்சு புதிய பிரச்சனையை உருவாக்குவதே திமுக அரசுக்கு வாடிக்கையா இருக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதய அறுவை சிகிச்சை நடத்தப்பட்ட நிலையில் அவரது நீதிமன்ற காவல் முடிவுக்கு வந்தது. இதையடுத்து சென்னை காவேரி மருத்துவமனையிலிருந்து காணொலி காட்சி மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் எப்படி இருக்கிறீர்கள் என நீதிபதி அல்லி கேள்வி எழுப்பியதற்கு வலியிருப்பதாக செந்தில் பாலாஜி பதிலளித்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். தமிழகத்தின் அடுத்த தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாகிறது. 1989ஆம் ஆண்டில் IAS பணியில் சேர்ந்த சிவ்தாஸ் மீனா காஞ்சிபுரம், கோவில்பட்டியில் உதவி ஆட்சியராகவும், வேலூர், கோவையில் கூடுதல் ஆட்சியராகவும் பணியாற்றியுள்ளார். அதைத் தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள அவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாக அதிகாரியாகவும் பணியாற்றினார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக IAS பணியில் உள்ள சிவ்தாஸ் மீனா தற்போது நகராட்சி நிர்வாகத்துறை செயலராக பணியாற்றி வருகிறார். அவர் அடுத்த ஆண்டு மே மாதம் பணி ஓய்வு பெறுகிறார். சந்திரயான் 3 விண்கலத்தை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத், சந்திரயான் 3 விண்கலம் தயாராக உள்ளதாகவும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதிக்குள் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவ திட்டமிட்டுள்ளதாகவும் தேதி இன்னும் முடிவு செய்யவில்லை என்றும் கூறினார். இதனிடையே வரும் ஜூலை 13ஆம் தேதி பிற்பகல் 2:30 மணிக்கு சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது.
சேலம் மாநகராட்சியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்களுக்கு புதிய வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் நேரு பங்கேற்று வாகனங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் KN நேரு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்வையிட்ட திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் நள்ளிரவில் கலைஞர் கைது என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நீதிபதி சந்துரு, திமுக MP வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் நீதிபதி சந்துரு, கருணாநிதி கைதின்போது அன்றைய ஆளுநர் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். அரசு புறம்போக்கு நிலங்களை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் மாவட்ட பதிவாளர் சிவப்பிரியா பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை விருகம்பாக்கம் சார் பதிவாளராக பணியாற்றிய போது சிவப்பிரியா ஏரிகள், மாநகராட்சி இடங்கள், மேய்க்கால் புறம்போக்கு நிலங்கள், பட்டா வழங்கப்படாத கிராமநத்த புறம்போக்கு உள்ளிட்ட 44 அரசு புறம்போக்கு நிலங்களை தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அவை நிரூபிக்கப்பட்டதாலும் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக கடந்த 5 வருடங்களாக தற்காலிக பணிநீக்கத்தில் இருக்கும் மாவட்ட பதிவாளர் சிவப்பிரியாவை பணிநீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வரும் பூபதி என்பவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல பூபதியின் தந்தை தங்கவேல் மற்றும் மாமனார் செங்கோட்டையன் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். கடந்த 2018ஆம் ஆண்டில் ராசிபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பூபதி பணியாற்றிய போது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. அந்த புகார்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெற்றுள்ளது. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத 1,74,000 ரூபாயும் முக்கிய ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். வேடச்சந்தூர் அருகே 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற கமிஷன் தருவதாக கூறி 90 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்ற வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூரைச் சேர்ந்த தொழிலதிபர் சுரேஷ்குமாரிடம் 500 ரூபாய் நோட்டுகளாக 90 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2,000 ரூபாய் நோட்டுகளாக 1 கோடி ரூபாய் கொடுப்பதாக ஒரு கும்பல் கோரியுள்ளது. இதை நம்பி அவர் வரவழைத்ததும் அரிவாளை காட்டி மிரட்டி 90 லட்சம் ரூபாயை பறித்துச் சென்றதும் இதுகுறித்து சுரேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் புரோக்கர்களாக செயல்பட்ட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள சக்திவேல் உள்ளிட்டோரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே அதிவேகமாக வந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் காரில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் 4 பேர் பலத்த காயம் அடைந்தனர். அவர்கள் திருப்போரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை அருகே நாவலூரில் தங்கியுள்ள 4 பேரும் நண்பரின் காரில் மாமல்லபுரம் சென்றனர். அப்போது அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி கார் நொறுங்கியது. காரில் பயணித்த கல்லூரி மாணவர்கள் 4 பேரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சனத் என்ற மாணவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக கேளம்பாக்கம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலக்காடு அருகே தாயை பிரிந்து 13 நாட்களாக வனத்துறையினரின் அரவணைப்பில் இருந்த குட்டி யானை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் பாலூரில் தனியாக சுற்றித் திரிந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு யானை கூட்டத்திடம் சேர்த்தனர். இருப்பினும் அந்த குட்டி யானை மீண்டும் பாலூர் பகுதிக்கு திரும்பியுள்ளது. இதையடுத்து குட்டி யானையை பராமரித்து வந்த வனத்துறையினர் அதன் தாயை தேடி வந்தனர். இந்நிலையில் 13 நாட்களாக வனத்துறையினரின் அரவணைப்பில் இருந்த குட்டி யானை உயிரிழந்துள்ளது. 2 தினங்களாக சோர்வாகவும் உணவு உட்கொள்ளாமலும் இருந்த நிலையில் குட்டி யானை உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு திருவீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆனி திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வருகின்றனர். அந்த வகையில் திருவிழாவின் 5வது நாளை முன்னிட்டு சுவாமிகள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வைகாசி மாதம் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் வைகாசி மாதத்தில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் 2,98,98,000 ரூபாயை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மேலும் 470 கிராம் தங்கத்தையும் 1,376 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஹரியானா அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் தமிழகம் வீழ்த்தியது.
தமிழகம் அணி சார்பில் இந்துமதி மற்றும் பிரியதர்ஷினி தலா ஒரு கோல் அடித்தனர். ஏற்கனவே கடந்த 2018ஆம் ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற தமிழகம் 2வது முறையாக தேசிய மகளிர் கால்பந்து தொடரில் சாம்பியன் ஆகியுள்ளது. தேசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப்பை வென்ற தமிழ்நாடு அணியை முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். தோல்வியையே சந்திக்காமல் கோப்பையை வென்று மகத்தான சாதனையை படைத்ததாக புகழ்ந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வீராங்கனைகளின் அர்ப்பணிப்பும் குழு முயற்சியும் பெருமைப்படுத்தியுள்ளதாக பாராட்டியுள்ளார். மாநில விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பயிற்சி பெற்ற வீராங்கனைகளை கொண்ட தமிழ்நாடு அணி மேலும் பல சாதனைகளை படைக்கட்டும் என்று தேசிய சீனியர் மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற தமிழ்நாடு அணிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். டிஎன்பிஎல் தொடரில் லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் திருப்பூரை வீழ்த்தியது. டிஎன்பிஎல் தொடரின் 20வது லீக் ஆட்டத்தில் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த திருப்பூர் அணி 20 ஓவர்களின் முடிவில் 173 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்தது. 174 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியின் சிவம் சிங் மற்றும் ஆதித்யா கணேஷ் ஆகியோர் 3 விக்கெட்டுக்கு 105 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்டனர். திரிபுராவில் ரத யாத்திரையில் மின்சாரம் பாய்ந்ததால் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் திரிபுராவில் ரத யாத்திரையின் போது தேரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரணம் அறிவித்துள்ளன. மாநில அரசு சார்பில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், 60% வரை காயமடைந்தவர்களுக்கு 74,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். ராஜஸ்தானில் ட்ரக் வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அஜ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த 3 ட்ரக் வாகனங்கள் துடு என்ற பகுதியில் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்திற்குள்ளாயின. வாகனங்கள் தீப்பற்றி எரிந்ததால் தீயில் சிக்கிய 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ட்ரக்கில் ஏற்றி செல்லப்பட்ட கால்நடைகளும் இறந்து போயின. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக விரைந்து தீயை அணைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 5 பேரை பலி கொண்ட டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்கள் அட்லாண்டிக் கடலின் ஆழமான பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. அவை கனடாவின் ஆர்டிக் ஹாரிசன் கப்பல் மூலம் செயின்ட் ஜான்ஸ், நியூபவுண்ட்லேண்ட் துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. பின்னர் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்கள் கிரேன் மூலம் வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டன. அட்லாண்டிக் கடலில் 1600 அடி ஆழத்திலிருந்து மீட்கப்பட்ட சிதைந்த பாகங்களை அமெரிக்கா மற்றும் கனடாவைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். அதன் முடிவில் டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் விபத்திற்கான காரணம் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் ஏற்பட்ட திடீர் கிளர்ச்சிக்கு பிறகு அதிபர் புட்டின் முதன்முறையாக பொதுமக்களை சந்தித்தார். ரஷ்ய அரசுக்கு எதிராக அந்நாட்டு தனியார் ராணுவமான வாக்னர் அமைப்பு கடந்த வாரம் திடீர் கிளர்ச்சியில் ஈடுபட்டது. இதையடுத்து தலைநகர் மாஸ்கோவில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் பெலாரஸ் அதிபர் முயற்சியால் சமரசம் ஏற்பட்டு ஒரே நாளில் கிளர்ச்சி முடிவுக்கு வந்தது. வல்லரசான ரஷ்யாவில் ஏற்பட்ட இந்த திடீர் கிளர்ச்சி அதிபர் புட்டினுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்நிலையில் டெர்பன் நகரில் இரவில் சந்தித்த ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கை கொடுத்து பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். பலர் புட்டினுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் 28 ஆண்டுகளாக கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு சிம்பான்சி குரங்கு சுதந்திரமாக நடமாட வெளியே விடப்பட்டது. கூண்டை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளியே வந்த அந்த சிம்பான்சி குரங்கு பச்சை பசேல் என்று 3 ஏக்கர் பரப்பளவில் பறந்துள்ள உயிரியல் பூங்கா தோட்டத்தில் சக சிம்பான்சி குரங்குகளுடன் ஆனந்தமாக சுற்றித் திரிந்தது. சிம்பான்சி குரங்குகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் அவை இனப்பெருக்கம் செய்வதற்காக சுதந்திரமாக விடப்பட்டுள்ளதாக பூங்கா நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாட்டம். இஸ்லாமிய மக்களுக்கு குடியரசுத் தலைவர், ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து. தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை செயலாளராகிறார் மூத்த IAS அதிகாரி சிவ்தாஸ் மீனா. அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு. கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் ஜூலை 12ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு. திருப்போரூர் அருகே அதிவேகமாக வந்த கார் சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்து. கல்லூரி மாணவர்கள் 4 பேர் படுகாயம், மருத்துவமனையில் அனுமதி. பாலக்காடு அருகே தாயை பிரிந்து வனத்துறையினரின் அரவணைப்பில் இருந்த குட்டி யானை
சோர்வாகவும் உணவு உட்கொள்ளாமலும் இருந்த நிலையில் திடீர் உயிரிழப்பு. நெல்லையப்பர் கோயிலில் ஆனி திருவிழாவை முன்னிட்டு திருவீதியுலா. சுவாமிகள் இந்திர விமானத்தில் எழுந்தருளி காட்சி. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தேசிய மகளிர் கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது தமிழக அணி. முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி பாராட்டு. 5 பேரை பலி கொண்ட டைட்டன் நீர்மூழ்கி கப்பலின் சிதைந்த பாகங்கள் அட்லாண்டிக் கடலின் ஆழமான பகுதியிலிருந்து மீட்டு ஆய்வுக்காக அனுப்பி வைப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.